இப்ப என் கையில இருக்கிற இவ்ளோ கலெக்ஷன்ஸ்மே உங்களுக்கு ஒரு 15 கிராம்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி வெறும் 23-24 கிராம்ஸ்க்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்னா நம்புவீங்களா? சோக்கர் கலெக்ஷன்ஸ், அதுவும் சூப்பரான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். எல்லாமே உங்களுக்கு 1 பவுண்ட்ல வரக்கூடிய ஹாரம் கலெக்ஷன்ஸ் வி டைப்ல உங்களுக்கு இருக்கு, அதே மாதிரி யூ டைப்லயும் இருக்கு. ஹாய் ஹலோ விவாஸ், நான் ஷெரின், நம்ம நவரத்னா ஜுவல்லர்ஸ்ல இருந்து. இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நிறைய டிஃப்ரெண்டான சோக்கர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. சூப்பரான கலெக்ஷன்ஸ், நானே பார்த்து ரொம்ப நேரம் அந்த கலெக்ஷன்ஸை பார்த்துட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, அந்த டிசைன்ஸ் மாதிரி இல்லாம ரொம்ப ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸாவே வந்திருக்கு. என்னென்ன வெயிட்ல எல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அது கூடவே பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எப்பவுமே லைட் வெயிட்ல பயங்கர ஸ்பெஷல் இல்லையா, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்ல உங்களுக்கு ஹாரம் கலெக்ஷன்ஸ். என்ன வெயிட்லாம் நான் வீடியோக்குள்ளதான் சொல்லுவேன். என்னென்ன வெயிட்ல எல்லாம் வந்திருக்கு, என்ன வேஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நான் ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நம்ம வீடியோ வந்துடும், அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, ரெட் கலரில் தெரியுதில்ல, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே டச் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துட்டு இந்த ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனும் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதை பார்த்துக்கோங்க. இதில் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு இது ஃபுல்லாக நம்மளோட வீடியோஸ் தான். இதில் ஒரு 1000க்கு மேலேயும் நம்ம வீடியோஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸு வீடியோஸ்னு நிறைய இதில் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் உள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் நம்ம புதுசு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட ஃபெஸ்டிவல்ல இருக்க போதுங்க. சூப்பரா இருக்க போகுது. சென்னையில யாரெல்லாம் இருக்கீங்களோ, சென்னைக்கு நியர் இருக்கீங்களோ, அவங்க எல்லாருமே இந்த கலெக்ஷன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு 10-15 பாக்ஸஸோட கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம சென்னையில நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண போறோம். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இங்க பாருங்க, இவ்ளோ கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. இதோட வெயிட் பெரிய ஹைலைட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ். இங்க பாருங்க, இது எல்லாமே எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்க போகுது. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஆன்டி கலெக்ஷன்ஸா இருக்கட்டும், இல்ல டர்க்கிஷ் பேஸ்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸா இருக்கட்டும், அரபிக்கா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி சூப்பரான, நீங்க நெக்லஸ்ல இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஃபெஸ்டிவல்ல வைக்க போறோம். யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் நம்ம வச்சிருக்கோம். நீங்க எந்த நெக்லஸ்ல இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த எக்ஸ்போல வைக்க போறோம். இங்க பாருங்க, இந்த மாதிரியான ஹெவி வெயிட்ல இருந்து அது லைட் வெயிட் 1 கிராம்ல இருந்து உங்களுக்கு 10 பவுண்ட் வரக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஃபெஸ்டிவல்ல இருக்க போது. சென்னைக்கு நியர்ல யாரு இருக்கீங்களோ, சென்னையிலயா இருக்கட்டும் இல்ல சென்னைக்கு நியர் எங்க இருந்தாலும் இந்த ஒரு ஃபெஸ்டிவலை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க. இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த ஃபெஸ்டிவல்ஸ்ல இருக்க போது. அப்புறம் இல்லையா, இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் தான் பார்க்க போறோம். நம்ம நார்மல் கலெக்ஷன்ஸ் கிடையாதுங்க. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இம்போர்ட்டடான கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லா டிசைன்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்டா இருக்கும்.
இருக்கும் இல்லையா, நம்ம வெயிட் எல்லாம் பார்க்கலாம். அதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி இல்லையா, என்னென்ன வெயிட்ல நம்ம கொண்டு வந்திருக்கோங்கிறது எல்லாம் தான் பார்க்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது பிரைட்ஸ்க்கா இருக்கட்டும், நீல வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போறீங்க, இந்த மாதிரி ஜுவல்ஸ் வாங்கணுங்கிற ஐடியால எல்லாம் நிறைய பேர் இருப்போம் இல்லையா. நம்ம கண்ணுக்குள்ள ஒரு டைம் நம்ம இப்போ ஒரு வெப்சைட்ல பாக்குறோம், எனக்கு இந்த கலெக்ஷன் வாங்கணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணுக்குள்ள இருந்து அதே கலெக்ஷன்ஸ் தான் தேடிட்டு இருப்போம். அந்த மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ரெடியில இருக்கு. உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நவரத்னாக்கு விசிட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு என்னுடைய ஒய்ஃபுக்கு ஜுவல்லரி வாங்க வந்திருக்கேன். மிஸ்டர் அகில் வந்து நல்லா சர்வீஸ் பண்ணியிருந்தாரு. நாங்கள் இந்த செயின் வாங்கியிருக்கோம், அங்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். நல்ல சர்வீஸ்லேயும் நல்ல எக்ஸலண்ட் சர்வீஸ். ஃபியூச்சர்லேயும் நாங்கள் வாங்கிறதுக்கு இதே போல் பிளான் பண்ணுவோம். வெரி நைஸ் சர்வீஸ் அண்டு ஸ்டாஃப்லாம் நல்லா கோஆர்டினேட் பண்ணாங்க. தேங்க்ஸ் வெரி மச். நவரத்னோட லொகேஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, மேட்டுப்பாளையம். அதே மாதிரி சென்னையிலுமே நம்ம பிரான்ச் வச்சிருக்கோம். சென்னையில பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் அண்ணா நகர் திருமங்கலம் பஸ் ஸ்டாப்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல அண்ணா நகர் வெஸ்ட்னு சொல்லுவோம், வெல்கம் காலனி அப்படிங்கிற பிளேஸ்ல நம்மளோட ஜுவல்லரி வந்து லொகேட் ஆயிருக்கு. மேட்டுப்பாளையம்ல மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும் இல்லைங்களா. இப்ப இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஓவரால் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்துருங்க. உங்களுக்கு நான் வெயிட்ல என்னென்ன வருது, என்ன வேஸ்டேஜ்ல இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம்னு சொல்லலாம். இது பாத்தீங்க அப்படின்னா சோக்கர் இருக்கு இல்லையா, நம்ம நார்மல் சோக்கர் பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா இருக்கும். நம்ம வந்து எப்படி சொல்றது, இந்த மாதிரி தாவணி இந்த ட்ரெடிஷ்னலான அவுட்ஃபிட்க்கு மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு பிரைடா இருக்கட்டும், கொஞ்சம் ஹெவியான ஒர்க்ல இருக்கு சாரி, பட்டு சாரி எல்லாம் வியர் பண்றாங்க, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஆனா இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிசப்ஷனுக்கு நீங்க ஒரு ஃப்ராக் யூஸ் பண்றீங்க, நல்லா ஹெவியான ஒரு பிரைடல் ஃப்ராக் யூஸ் பண்றீங்க, அப்படி இருக்கும்போது நம்ம டைமண்ட் கலெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சிம்பிளா இருக்கக்கூடிய டைமண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஈக்குவலாவே இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா பாக்குறதுக்கு உங்களுக்கு டைமண்ட்ஸ் அந்த ஒரு லுக் இருக்கும். ஆனா ஸ்டோன்ஸ் எல்லாம் இல்ல, உங்களுக்கு இதுல வந்து ரோடியம் அதே மாதிரி ரோஸ் கோல்டு, எல்லோ கோல்டு இதெல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். ரொம்ப ஃபியூஷன் டைப்ல நீங்க எந்த ஒரு அவுட்ஃபிட் கூடயுமே மேட்ச் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கலெக்ஷன் இது. பிரைடல் ரிசப்ஷனுக்கெல்லாம் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இந்த அவுட்ஃபிட்க்கு பெருசா செட் ஆகாது. இருந்தாலும் நீங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு, ரிசப்ஷனுக்கு, மேரேஜுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அவுட்ஃபிட் கூடமே இது நீங்க செட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. வெயிட் தான் அதை விட ஹைலைட்னே சொல்லலாம். ஒர்க் எல்லாம் பாருங்களேன், ஒவ்வொன்றும் ரொம்ப நீட்டான ஒர்க் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. நம்ம நார்மல் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, சோக்கா கலெக்ஷன்ஸ் எல்லாம் 1 பவுண்ட்ல இருந்தாலும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நகாஸ் டைப்லயே 1 பவுண்ட்ல எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டர்க்கிஷ்ல உங்களுக்கு இம்போர்ட்டடான ஐட்டம்ஸ் இது எல்லாமே. இதோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம். ஒர்க்குமே ரொம்ப அழகா இருக்கும், ராயல் லுக்ல இருக்கும்னே சொல்லலாம். இதோட வெயிட் பாருங்க, நான் எப்படி நான் வச்சு காமிக்கிறேன். ஒரு 17 கிராம், 2 பவுனுக்கு மேல உங்களுக்கு ஒரு 1 கிராம் மட்டும் எக்ஸஸா வரும். 1 கிராம் 1.5 கிராம் எக்ஸஸா வருது. அப்போ ஒரு 16 கிராம் வைங்களேன், ஒரு 16 கிராம்ஸ் அப்படின்னா ஒரு 2 பவுன் இல்லையா. 2 பவுனுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கோல்டு ரேட்னா 6715 ரூபாய். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் கம்மியா இருந்தது, இப்ப கொஞ்சம் எக்ஸஸ் ஆயிருக்கு. ஒரு 1,25,700 ரூபாய், 1,25,700 rupeesக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னாலும் ரொம்ப கம்மி. இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வெளியே வாங்கினா எப்படி ஒரு 20% எல்லாம் வாங்குவாங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 17-18% இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். ரொம்ப நீட்டா இருக்கும். ரொம்ப எப்படி சொல்றது, ஷோக்கர்னாலே ஹெவியா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இருக்காது. பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். ரொம்ப ராயல் லுக்ல இருக்கு இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப வந்ததுலயே பிடிச்ச பீஸ் எதுன்னு சொல்லிட்டோங்களா, இந்த ஒரு பீஸ் தான். பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபிளவர்ஸ் மட்டும் வச்சு பினிஷிங் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் சைட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டிசைன்ல இருக்கு. இது சூப்பரா இருக்குல்ல, எனக்கு இந்த ஒர்க் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு அழகா பினிஷிங் பண்ணிருக்காங்க பாருங்க. அதே எல்லோ, அதே மாதிரி ரோஸ் கோல்ட் பிளஸ் உங்களுக்கு ரோடியம், இது மூணுமே இது பண்ணி அந்த ஒரு ஒவ்வொரு ஃபிளவர்ஸுமே உங்களுக்கு அந்த ஒரு காம்பினேஷன்ல வருது. சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய ஒரு ஃபிளவர் வச்சு பினிஷிங் பண்ணிருக்காங்க. கீழே ஒரு ஹேங்கிங் வருது பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஹேங்கிங்கும் கொடுத்து நீட்டா பண்ணிருக்காங்க. இதோட வெயிட்மே எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம். ஒவ்வொன்றுமே உங்களுக்கு கிளியரா எல்லாத்தோட வெயிட்மே நான் போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி பெர்சன்டேஜ், இதோட வேஸ்டேஜ் என்ன வருது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். பிரைஸ்மே சொல்றேங்க. எவ்வளவு சேனல்ஸ்ல இப்படி சொல்றாங்கன்னு தெரியாது. கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் ஹைட் பண்ணி ஒன்னா வேஸ்டேஜ் சொல்லுவாங்க, இல்லாட்டி பிரைஸ் சொல்லுவாங்க, இல்லாட்டி வெயிட்டே சொல்லாம உங்களுக்கு அப்படியே சொல்லுவாங்க. ஆனா நம்ம பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஓப்பன் புக் மாதிரி தான். உங்களுக்கு எல்லாமே கிளியரா நம்ம ஓப்பனா சொல்றோம். வேலிடா இருக்கறனால மட்டும்தான் நம்ம சொல்றோம். கண்டிப்பா இந்த இடத்துல போனா இந்த பெர்சன்டேஜ்க்கு நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அதனால கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம்.
இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 பவுண்ட் மாதிரி வருது. 20 கிராம் அப்படிங்கும்போது ஒரு 1,57,150 rupeesக்கு வாங்கிக்கலாம். இது எல்லாமே 15 to 18% வேஸ்டேஜ்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ்ங்க. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வெயிட்ல நான் அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா வெளியே எங்கேயுமே கிடைக்காது. பாருங்க, இதோட லுக்குமே பாருங்க, ரொம்ப ரிச்சா இருக்கு இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப நம்ம ஒரு அவுட்ஃபிட் கூட இந்த ஒரு செட் ஆகுமா நம்ம எப்பவுமே யோசிப்போம் இல்லையா? நம்ம எப்பவுமே ஒரு அவுட்ஃபிட் கூட செட் ஆகுமான்னு யோசிச்சு பார்ப்போம் இல்லையா? எந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸா இருந்தாலும் இதையுமே யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா எல்லா அவுட்ஃபிட்டுமே கண்டிப்பா செட் ஆகும். இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. என்ன வெயிட்ல பாத்திருப்பீங்கன்னா ஒரு 24 கிராம்ஸ் 3 பவுண்ட் அந்த மாதிரியான வெயிட்ல தான் நம்ம இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்திருப்போம். இப்ப நம்ம பாக்குற வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு 14-15 அந்த ஒரு வெயிட்ல இருந்தே உங்களுக்கு 2 பவுண்ட் கூட இல்லைங்க. 15 கிராம்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 2 பவுண்டுக்குமே உங்களுக்கு கம்மியான வெயிட்ல தான் வருது. இந்த வெயிட்ல கண்டிப்பா கிடைக்காது. எப்படி நீங்க இந்த வெயிட்ல குடுக்குறீங்க, அதுவும் எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்றீங்க, அப்ப நீங்க மட்டும் எப்படி பண்றீங்க அப்படின்னு கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? நம்ம பாத்தீங்க அப்படின்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே லாட்டா எடுக்கிறோம். நம்ம ரெக்வயர் பண்ணினோம், எங்க கஸ்டமருக்கு கண்டிப்பா இந்த வெயிட்ல கண்டிப்பா கொடுத்தே ஆகணும்னு சொல்லி நம்ம ரெக்வயர் பண்ணி இவ்வளவு கலெக்ஷன்ஸ் லாட்டா நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வரனால மட்டும்தான் இந்த அளவுக்கு வெயிட்ல உங்களுக்கு கொடுக்க முடியுது. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 14-15 கிராம்ஸ்ல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய கலெக்ஷன்ஸ். ஓகேங்களா? நீங்க போட்டோ கூட தாராளமா எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எங்கேயாவது கிடைக்குதான்னு கூட தாராளமா பாருங்க. கண்டிப்பா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் பீஸ் பாருங்க, 930 மில்லியில வரக்கூடிய ஒரு சோக்கர் டிசைன் சொல்லலாம். இது பாருங்க, இதோட வெயிட் பாத்துட்டீங்க இல்லையா கிளியரா? இதுக்கான பிரைஸ் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு 16 கிராம்ஸ்க்கு கரெக்டா சொல்றேன். ஒரு 16 கிராம் அப்படிங்கும்போது ஒரு 1,25,700 ரூபாய், 1,25,700 rupeesக்கு வாங்கிக்கலாம். இப்ப பாக்குற இந்த சோக்கர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு 17 to 18% வேஸ்டேஜ்ல நீங்க வாங்கிக்க முடியும். நான் வெச்சும் காமிக்கிறேன் பாருங்க. ஓணமெல்லாம் வருது இல்லையா? இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னலா இருக்காது, உங்களுக்கு கொஞ்சம் ஃபேன்சியான லுக்லயே இருக்கும்னே சொல்லலாம். வெறும் 15 கிராம்ல வரக்கூடிய சோக்கர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதுல அவைலபிள் இருக்கு. அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஒரு 3 பவுண்டுக்குள்ள 3 பவுண்ட் வருமானு தெரியல, நான் இன்னும் கரெக்டா வெயிட் போட்டு பார்க்கல. கொடுத்தனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படிங்கறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணும்போது தான் எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறது தெரியும். லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பாக்குறீங்க, அவங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்க பாத்துக்கலாம். கோல்டு ரிலேட்டடா நம்ம நிறைய வீடியோஸ் போடுறோம், உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னு வைங்களேன் கோல்டு ரிலேட்டடா, இப்ப இந்த கலெக்ஷன்ஸ் எங்களுக்கு வேணும், இந்த கலெக்ஷன்ஸ் என்ன பிரைஸ்ல வரும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸ கண்டிப்பா நாங்க கிளியர் பண்ணுவோம். இதோட வெயிட் நீங்க பாத்திருப்பீங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் ஹெவியா பாக்கலாம். இது பாருங்க, நல்லா ஹெவியாவே இருக்கு இல்லையா? எல்லாமே இப்ப பாக்குற எல்லாமே உங்களுக்கு 3 டோன்ஸ்ல வரும். இந்த ரோஸ் கோல்டு, அதே மாதிரி ரோடியம், எல்லோ கோல்டு, இந்த மாதிரி 3 டோன்ஸ்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஃபிளவர்ஸ் வச்சு பினிஷிங் பண்ணிருக்காங்க ஃபுல்லா. உங்களுக்கு ஓவரால் நெக் எல்லாமே உங்களுக்கு ஃபிளவர்ல வரும். அதே மாதிரி இந்த கிரிட்ஸ் எல்லாம் வருது பாருங்க, அந்த கிரிட்ஸ் தான் ரொம்ப யூனிக்காவே இருக்குன்னு சொல்லலாம். இதோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாங்களா? இங்க பாருங்க, இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 22 கிராம்ஸ் மாதிரி வருது. 3 பவுண்டுக்குமே உங்களுக்கு 1/4 பவுண்ட் கம்மியா இருக்கு, 2 கிராம் கம்மியா இருக்கு இல்லையா? 22 கிராம்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு 1,72,850 rupees அந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச்ல வாங்கிக்கலாம். 1,72,850 ரூபாய்க்கு ஒரு 22 கிராம்ஸ் வரக்கூடிய சோக்கர் கலெக்ஷனை நீங்க வாங்கிக்கலாம். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 916 HUID கலெக்ஷன்ஸ். ஓகேங்களா? நான் இப்போ 18 கேரட் அப்படின்னா 18 கேரட்கான பிரைஸ் நான் சொல்லுவேன். இப்ப பாக்குற இந்த வீடியோஸ்ல நம்ம இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா, இந்த வீடியோஸ்ல பாக்குற எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு 916 கலெக்ஷன்ஸ் தான். உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் தாராளமா செக் பண்ணி பாத்துக்கலாம். சென்னையில பாத்தீங்க அப்படின்னா கோல்டு குவாலிட்டி செக்கரும் நம்ம வச்சிருக்கோம். பேங்க்ல இப்ப நீங்க எந்த ஒரு ஷாப்ல நீங்க கோல்டு வாங்குறீங்கன்னு வைங்களேன், பேங்க்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சீல் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 916 22 கேரட் BIS ஹால்மார்க் சிம்பிள் உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க இல்லையா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா HUID அப்படிங்கிற ஒரு ஹால்மார்க்கும் கூட தேவைப்படுது. அது இப்ப கவர்மெண்ட் கொண்டு வந்தது, அந்த ஹால்மார்க்கும் இருக்குதான்னு பார்த்து வாங்குங்க. இப்போ எல்லா ஷாப்லயுமே பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா ஒரு நீடா இருக்கறனால அது இது பண்ணி தான் கொடுக்குறாங்க. நம்ம ஷாப்லயுமே எல்லா கலெக்ஷன்ஸுமே HUID ஹால்மார்க் கலெக்ஷன்ஸ் தாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்திரலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அதே மாதிரி உங்களுக்கு நல்லா ஹெவியான ஒர்க்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாம் நம்ம எப்பவுமே ரெகுலரா போட மாட்டோம் இல்லையா? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸா இருக்கட்டும், ஒகேஷனலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ரொம்ப அழகா இருக்கும். நீங்க எப்படி சொல்றது, 1 பவுண்ட்லயே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து சோக்கர்ல வச்சிருக்கோம். எப்படிங்க 916ல அதுவும் 8 கிராம்ஸ்ல எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. 916ல மோஸ்ட்லி எல்லாருக்குமே லைட் வெயிட்ல கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம ரெக்வயர் பண்ணி கொண்டு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே. இப்ப பாக்குறதுமே அதே மாதிரிதான் 24 கிராம்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து ஒரு 14, 15, 16 அந்த ஒரு வெயிட்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த கலெக்ஷனோட வெயிட்டுமே 23 கிராம்ஸ் மாதிரி வருது. 23 கிராம்ஸ் அப்படின்னா கரெக்டா 22 கிராம்ஸ்க்கும் 24 கிராம்ஸ்க்கும் ரெண்டுக்குமே சொல்றேன். உங்களுக்கு கண்டிப்பா 1 கிராம் 100 மில்லி அப்படிலாம் கொஞ்சம் ஹெவி வெயிட்டா வரும்போது உங்களுக்கு அது கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க வரும்போது அன்னைக்கு என்ன கோல்ட் ரேட்டோ நான் சொன்ன வேஸ்டேஜ்ல நீங்க வாங்குற கோல்ட் வெயிட்டுக்கு நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்ப 22 கிராம்ஸ் வைங்களேன், ஒரு 1,72,850 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம். அதுவே ஒரு 24 கிராம்ஸ் அப்படிங்கும் போது ஒரு 1,88,550 rupees அந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச்ல வாங்கிக்கலாம். இது எதுவுமே நார்மலான கலெக்ஷன்ஸே கிடையாதுங்க. நார்மலான கலெக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது நான் சொன்ன வேஸ்டேஜ் விடவுமே உங்களுக்கு கம்மியா வரும். இது எல்லாமே யூனிக்கான இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கறதுனாலதான் இது எல்லாமே இந்த ஒரு வேஸ்டேஜ்ல வருது. நான் உங்களுக்கு அது கிளியரா சொல்லிடுறேன். ஒவ்வொருத்தங்க ஏன் இவ்வளவு வேஸ்டேஜ் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சொல்ற வேஸ்டேஜ் காட்டிலும் வந்து ஜாஸ்தியா நீங்க வாங்குவீங்க. அதனாலதான் நம்ம ஓப்பனா சொல்றோம் இல்லையா? இல்லாட்டி நம்ம சொல்ல மாட்டோம், ஹைட் பண்ணி தானே வைப்போம். ஏன் ஓப்பனா சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு கம்பேர் பண்றதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கலெக்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு சேம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கலெக்ஷன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த வேஸ்டேஜ்ல வெளியே கிடைக்குதான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. நான் சொன்ன மாதிரி ஒரு 24 கிராம்லாம் வருது அப்படின்னா ஒரு 1,88,550 ரூபாய்க்கெல்லாம் நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதுவே கோல்ட் ரேட் கம்மியாயிருச்சுன்னு வைங்களேன், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6,715 ரூபாய் மாதிரி இருக்கு. நீங்க வரும்போது கம்மியா இருந்தது அப்படின்னா நான் சொன்ன ரேட்டை காட்டிலும் நீங்க கம்மியா வாங்குவீங்க. ஒவ்வொருத்தவங்க இல்ல அந்த பொண்ணு இந்த ரேட் தான் சொல்லுச்சு, எனக்கு இந்த ரேட்ல தான் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. கண்டிப்பா கிடைக்காது இல்லையா? ஒவ்வொரு டைமும் ஒரு நாளைக்கே பாத்தீங்க அப்படின்னா 2 டைம் எல்லாம் சேஞ்ச் ஆகும் கோல்ட் ரேட். அப்ப கோல்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆயிருந்தது அப்படின்னா நான் சொன்ன பிரைஸ காட்டிலும் உங்களுக்கு ஜாஸ்தியா வந்தா ஜாஸ்தியா கொடுக்கற மாதிரி இருக்கும். அதுவே கம்மியா வந்தது அப்படின்னா நீங்க கம்மியா கொடுக்கற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இதோட வெயிட்டும் பாத்திரலாம். டிசைன் எல்லாமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வைங்களேன். இப்ப 2 நாள்ல நீங்க வரீங்க அப்படின்னா சோல்ட் அவுட் ஆயிருச்சுன்னு சோல்ட் அவுட் ஆயிருந்தாலும் நீங்க இந்த கலெக்ஷனை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி சேம் அதே பேஸ் நம்ம உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இல்ல எனக்கு நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கல, எனக்கு அந்த கலெக்ஷன் கண்டிப்பா இன்னைக்கே வேணும் அப்படின்னா சோல்ட் அவுட் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளால கொடுக்க முடியாது. அதுவுமே எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நிறைய பேர் அப்படி பண்றீங்க. அர்ஜென்ட்னா கால் பண்ணி கேட்டு இந்த கலெக்ஷன் இருக்கான்னு கேட்டுட்டு வாங்க. நான் அது எல்லா வீடியோஸ்லயுமே சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இப்பவுமே அந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு. வரீங்க, எனக்கு இன்னைக்கு வேணும், நாளைக்கு எனக்கு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நம்மளால அது கொடுக்க முடியல. ஒரு 3 days மினிமம் ஒரு 3 days ஆவது எங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா இந்த ஒரு கலெக்ஷனை நம்ம வந்து கண்டிப்பா ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்காக தான் இந்த கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதனால உங்க எல்லாருக்குமே இந்த கலெக்ஷன்ஸ் போய் சேரணும் அப்படிங்கறதுனாலதான் நீங்க வந்து மறக்காம என்கொயரி பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். மறக்காம கால் பண்ணி கேளுங்க இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. இருக்குன்னா நம்ம இருக்குன்னு சொல்லுவோம். டைம் இருந்தது அப்படின்னா சோல்ட் அவுட் ஆயிருந்தாலுமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பீஸ் பார்க்கலாம். இதோட வெயிட்மே பாத்திருப்பீங்க, ஒரு 15 கிராம், அதாவது 16 கிராம் கிட்ட இருக்கு. 16 கிராம் வைங்களேன். நான் எக்ஸாக்டா 16 கிராம்ஸ் தான் சொல்றேன். இந்த 15 கிராம் 710 மில்லிக்கு சொல்லல. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெயிட்ல இந்த 100 மில்லி 200 மில்லி டிஃபரன்ஸ் கோல்டுல கண்டிப்பா வரும். அப்ப நீங்க வாங்கும்போது இந்த 15 கிராம் 710 மில்லிக்கான ரேட்ல கொடுத்தா போதும். நான் சொல்றேன் இந்த 17-18% வேஸ்டேஜ்ல. ஓகேங்களா? ஒரு 16 கிராம் அப்படிங்கும் போது ஒரு 1,25,700 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இதோட வெயிட் நம்ம பாத்திரலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு 2.25 பவுன் வருது. 18 கிராம் மாதிரிதான் வருது. 18 கிராம் வைங்களேன், ஒரு 1,41,400 ரூபாய், 1,41,400 ருபீஸ்க்கு நீங்க இந்த ஒரு கலெக்ஷனை வாங்கிக்க முடியும். எல்லாமே லைட் வெயிட்ல வந்திருக்குங்க. நம்ம நார்மலான கலெக்ஷன்ஸ் மாதிரி இல்லாம உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ்ல வந்திருக்கு. டர்க்கிஷ்ல வந்திருக்கு. இப்ப ட்ரெண்டிங்கே பாத்தீங்க அப்படின்னா டர்க்கிஷ் தான் இல்லையா? எங்க பார்த்தாலும் எந்த டிசைன் பார்த்தாலும், பிரேஸ்லெட்டா இருக்கட்டும், ஹாரமா இருக்கட்டும், ஆங்க்லெட்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தாலுமே டர்க்கிஷ் தான் எல்லா சைடுமே கேக்குது. அப்படி இருக்கும்போது சோக்கர்லயுமே பாத்தீங்கன்னா டர்க்கிஷ் இருந்தா ரொம்ப அழகா இருக்கும். இருக்கு, எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆனா இந்த வெயிட்ல இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா அது ஒரு கொஸ்டின் மார்க்னே சொல்லலாம். அந்த மாதிரியான லைட் வெயிட்ல தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அடுத்து ஒண்ணு பாத்திரலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க.
நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கீழே பாருங்க ஒரு ஹார்டின் டிசைன் மாதிரி எல்லாம் கொடுத்து எல்லாமே ஃபிளவர் பேட்டர்ன் சொல்லாங்க. மோஸ்ட்லி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ஃபிளவர் பேட்டர்ன்ல வந்திருக்கு. உருவம் எல்லாம் இல்ல. மோஸ்ட்லி முஸ்லிம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உருவம் எல்லாம் வேணாங்க, எனக்கு செட் ஆகாதுலயே அவங்க போட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லாமே ஒரு ஃபிளவர் டிசைன்ல தான் வந்திருக்கு. இதோட வெயிட் பாத்திரலாம். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 20 கிராம், அதாவது ஒரு 2.5 பவுன் வருது. 2.5 பவுன் வைங்களேன். 2.5 பவுன்னா ஒரு 1,57,150 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம். 1,57,150 rupees அந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சில் இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கிக்க முடியும். திரும்பியும் சொல்றேன், இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு 17 to 18% வேஸ்டேஜில் நீங்க வாங்கிக்கலாம். இது கீழே உங்களுக்கு ஹாரம்ல, எனக்கு இப்போ வந்து டர்க்கிஷ் டிசைன்ல எனக்கு ஹாரம்ல கொடுங்க, எனக்கு சோக்கர் செட் ஆயிடுச்சு, சேம் இதே பேட்டர்ன்ல தான் எனக்கு வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி நிறைய நீங்க பாத்திருப்பீங்களா, செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ஸ்ல வீடியோஸ் போட்டிருக்கோம். டர்க்கிஷோட உங்களுக்கு ஹாரம்ஸ் எல்லாமே லைட் வெயிட்ல, இதே மாதிரி உங்களுக்கு லைட் வெயிட்ல கிடைக்கிற மாதிரியான ஹாரம் கலெக்ஷன்ஸும் போட்டிருக்கோம். அதை போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஃபிளவர் பேட்டர்ன். ஃபிளவர் பேட்டர்ன்ஸ் தான் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனா எல்லாமே ஒவ்வொரு ஃபிளவருமே டிஃப்ரெண்டான ஃபிளவர்ல வந்திருக்கும். இப்ப நம்ம பார்த்ததுக்கும் அடுத்து நம்ம பார்க்க போற ஃபிளவருக்குமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரே மாதிரியான ஃபிளவர் பேட்டர்ன்லயுமே இருக்காது. கிரிட்ஸ்மே பாருங்க, டிஃப்ரெண்டான கிரிட்ஸ். ஒன்னா ஃபுல்லா செக்குடா கொடுத்திருக்காங்க, இல்லாட்டி வெறும் லைன்ஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஷேப்ஸ்ல எல்லாம் வருது. உங்களுக்கு மெஹந்தி டிசைன் மோஸ்ட்லி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம மெஹந்தில எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, கொஞ்சம் அந்த ஸ்பைரல் டிசைனா இருக்கட்டும், இல்ல ஹம்பா இருக்கட்டும், அந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் நிறையவே இந்த ஒரு பேட்டர்ன்ல உங்களுக்கு டர்க்கிஷ் பேட்டர்ன்ஸ்ல நிறையவே வருது. இதோட வெயிட்டும் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15.5 கிராம் மாதிரி வருது. 15 கிராம் வைங்களேன், ஒரு 1,17,850 rupees அந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு வாங்கிக்கலாம். அதுவே ஒரு 16 கிராம்னா ஒரு 1,25,500 ரூபாய் அந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச்ல வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்ல, எனக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த வேற மாதிரியான டிசைன்ஸ்ல வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க எங்கனால முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ், ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. டே டு டே நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வருதுன்னா அதே மாதிரி சென்னையிலுமே நிறைய நீர் இருக்கனால நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. நாங்க போட்டுக்கிட்டே இருக்கோம், உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். உங்களுக்கும் ஏதாவது எல்லாம் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நாங்க கண்டிப்பா உங்களுக்காக போடுறோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்க, எல்லாமே உங்களுக்கு ஃபிளவர் டிசைன்ல வருது. இந்த கீழே இருக்கிற இந்த ஹேங்கிங் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு மாடல்ல வருது பாருங்க. நெக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க நினைப்பாங்க எனக்கு சோக்கர் பெருசா செட் ஆகுது, என்னோட நெக் வந்து ரொம்ப லீனா இருக்கு. என்னோடமே பாத்தீங்கன்னா லீனா தான் இருக்கும், ரொம்ப ப்ராடாலாம் இருக்காது, ஆனா செட் ஆகுது. பாத்தீங்கன்னா நவராத்திரி கோல்ட் ஷாப் நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன். யூடியூப்ல வந்து அந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தேன். கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது, லெஸ் வெயிட் இருக்குது. ஸோ அதனால் இன்னைக்கு வந்து இன்னைக்கு பார்த்து எனக்கு ப்ரேஸ்லெட் அண்ட் ரிங்ஸ் ரெண்டுமே நான் பார்த்து செலக்ட் பண்ணேன். எனக்கு ஓகே. ஃபீஸிபிலிட்டி ரேட் வித் கலெக்ஷன்ஸ் நல்லா நிறைய இருக்குது. தேங்க்ஸ் நவராத்திரி, ஆக்சுவலி நல்லா சர்வீஸ் பண்ணது. தேங்க்ஸ் சிடி. காட் பிளஸ். மோஸ்ட்லி சோக்கர் எல்லாம் எனக்கு செட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுவேன். ஆனா இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆப்டா இருக்கு. என்னோட நெக்குக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா ஃபிட் ஆகுற மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செட் ஆகும். இல்ல எனக்கு ரொம்ப குட்டி நெக்குங்க, எனக்கு சோக்கர் போடணும்னு ஆசை அப்படின்னாலும் சின்ன குட்டி அழகா உங்களோட நெக்குக்கு செட் ஆகுற மாதிரியான சோக்கர் கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு. அதோட வீடியோஸ்மே நம்ம போட்டிருக்கோம், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமா. நீங்க எந்த கலெக்ஷன்ஸ் நம்ம வீடியோஸ்ல இருக்கிற கலெக்ஷன்ஸா இருந்தாலும் சரி, இல்ல எனக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, எனக்கு இந்த ஒரு கலெக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்க லைட் வெயிட்ல கேட்டாலும் ஓகே, இல்ல ஹெவி வெயிட்ல கேட்டாலுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். நீங்க ஒரு மினிமம் ஒரு 7 டேஸ்ல இருந்து ஒரு 15 டேஸ் கஸ்டமைஸ் பண்றதுக்கு அந்த ஒரு பீரியட் டைம் கொடுத்தீங்கனாலே நம்ம சூப்பராவே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஏன் லைட் வெயிட்டே காமிக்கிறீங்க, ஹெவி வெயிட் காமிங்க அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்குமே சொல்லிடுறேன், மோஸ்ட்லி எல்லா நாளையும் எல்லா கலெக்ஷன்ஸுமே இந்த வெயிட்ல வாங்கிட முடியாது இல்லையா, அதுக்காக தான் நம்ம மோஸ்ட்லி வந்து லைட் வெயிட்ஸா ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம். எல்லாருக்குமே எல்லா கலெக்ஷன்ஸும் கிடைக்கணும் அப்படிங்கறதுனால. உங்களுக்கு எப்படி சொல்றது, கொஞ்சம் ஹெவியான வெயிட்ல வேணும் அப்படின்னாலும் அந்த கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு. இல்ல நீங்க நினைக்கிற ஒரு 10 பவுன்ல எல்லாம் வேணும் அப்படிங்கும் போது நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது எல்லாமே உங்களுக்கு மெஹந்தில வரக்கூடிய ஒரு டிசைன்ஸ். உங்களுக்கு ஸ்டார் வச்சு அந்த கிரிட்ஸ் லைன்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஒரு ஸ்டார் டிசைன் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அதுலயுமே உங்களுக்கு ஃபுல்லா ரோடியம் ஒர்க் எல்லாம் வருது பாருங்க.
இதுல எதுவுமே ஸ்டோன்ஸ் இல்லைங்க. மோஸ்ட்லி சோக்கர்ல எல்லாம் ஸ்டோன்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாம் வரும்போது ஹெவியா ஸ்டோன் ஒர்க் வந்துட்டு இருந்தது இல்லையா. அப்புறம் வந்து ஸ்டோன்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே பிளைனா கொண்டு வந்துட்டு இருந்தோம். அப்ப பிளைனா இருக்கும்போது மோஸ்ட்லி யாருக்குமே பிடிக்கல. அந்த ஸ்டோன்ஸ் ஒர்க் வரும்போது கொஞ்சம் நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சது, நல்லா பிரைட் கலர், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இல்லையா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் போய் இப்ப டர்க்கிஷ்ல உங்களுக்கு இன்னுமே ஸ்டோனை விடவுமே சூப்பரான எஃபெக்ட்ல தான் இந்த டர்க்கிஷ் டிசைன்ஸ் எல்லாம் வருது. அதனால நிறைய பேர் இந்த ஒரு ட்ரெண்டை வந்து இது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த கலெக்ஷன்ஸ் இன்னுமே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இதோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம். இதோட வெயிட் பாருங்க. இதோட வெயிட் பாத்தீங்கன்னாலும் வெறும் 2.25 பவுண்ட் மட்டும் தான் வருது. 2.25 பவுண்ட்னா ஒரு 1,41,400 ரூபாய்க்கு 1,41,400 rupeesக்கு இந்த ஒரு கலெக்ஷனை நீங்க வாங்கி போட்டுக்கலாம். பிரைட்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் லைட் வெயிட்ல நீங்க ஒரு 3 பவுண்ட்ல எனக்கு ஒரு சோக்கர் வாங்கணும்னு நீங்க ஐடியா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 பவுண்ட்லயே நீங்க அந்த 3 பவுண்ட்க்கு யோசிச்சு வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த 2 பவுண்ட்லயே கிடைக்கும் போது ஒரு பெரிய ஒரு சான்ஸ் இல்லையா, மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த ஒரு ஃபிளவர் சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த ஒரு 3 பெட்டல்ஸ்ல வரக்கூடிய ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் இது. எல்லா ஃபிளவருமே உங்களுக்கு 3 டோன்ஸ்ல வருது பாருங்க. அந்த ரோடியம், ரோஸ் கோல்ட், எல்லோ கோல்ட், இது மூணுமே வச்சு வருது. அந்த ஒரு காம்பினேஷனே சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். இதோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம் பாருங்க. இதோட வெயிட்மே உங்களுக்கு ஒரு 24 கிராம், அதாவது 3 பவுண்ட் மட்டும் தான் வருதுனால ஹெவியாவே இருக்கு. உங்களுக்கு ஹேண்டில் பண்ணும்போதுமே ரொம்ப ஒவ்வொருத்தவங்க என்னங்க இவ்வளோ லைக் காத்துக்கே பறந்துரும் போல இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா எல்லாமே 916 கலெக்ஷன்ஸ். உங்களுக்கு இதுக்கு ஹேண்டில் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா ஹெவியாவே இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா 3 பவுண்ட்ல உங்களுக்கு நல்லா இந்த இது இருக்கு இல்லையா. இந்த அவுட்ஃபிட்ல உங்களுக்கு பெருசா தெரியலன்னு தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம சூப்பரா பண்ணிடலாம். இது பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப சூப்பரா வந்திருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் இது. இது பாத்தீங்க 3 பவுண்ட் வருது இல்லையா, ஒரு 24 கிராம் மாதிரி வருது. ஒரு 1,88,550 rupees அந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சில் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே 1 by 1 உங்களுக்கு பிரைஸ்ல இருந்து வேஸ்டேஜ்ல இருந்து நான் கிளியரா சொல்றேன். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி டவுட் இருந்தாலும் பரவாயில்ல, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட நம்பர் கொடுத்துருக்கோம், மறக்காம கால் பண்ணி கேளுங்க, நம்ம கண்டிப்பா கிளியர் பண்றோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இதோட வெயிட் பார்க்கலாம். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 17 கிராம்ஸ், ஒரு 2 பவுண்டுக்கு மேல 1 கிராம் மட்டும் எக்ஸஸா வருது. 2 பவுண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1,25,700 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம். கோல்டு ரேட்டுமே இன்னைக்கு ஒரு 6,715 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில இருக்கு. நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6,680 ரூபாய் அந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சில போயிட்டு இருந்தது. கோல்ட் ரேட் நம்ம யோசிச்சு பார்க்கவே முடியாது, எப்போ எப்படி மாறும்னு நமக்கு தெரியாது இல்லையா. அந்த மாதிரிதான் நீங்க வரும்போது அன்னைக்கு என்ன கோல்ட் ரேட் இருந்ததோ அந்த ஒரு கோல்ட் ரேட்டுக்கு நீங்க வாங்கிக்க முடியும். எடுக்கலாம்னு சொல்லி லாஸ்ட் நம்ம மேக்கப் காலேஜ்ல பார்த்து சர்வீசிங் நல்லா இருக்கு அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆரம் வச்சிருக்கோம். இங்கே வந்து ஒரு செயின், ஒரு ரிங்கு, ஒரு செட் எடுத்துருக்கு. ஸோ சர்வீசிங் நல்லா இருக்கு. சலீம் அவங்க பண்ணியிருக்காங்க பெஸ்ட் சர்வீஸ். ஆன்லைன் டெலிவரி எல்லாம் நம்ம பண்றோம் இல்லையா, அப்படி இருக்கும்போது நிறைய பேர்னால டைரக்டா வந்து பேமெண்ட் பண்ண முடியாது. நம்ம ஆன்லைன்ல தான் பே பண்ணுவோம். பே பண்ணும்போது யாரும் யாரோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்குமே பண்ண வேண்டாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் நவரத்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு மட்டும் பே பண்ணுங்க, வேற எந்த நம்பருக்குமே பே பண்ண வேண்டாம். ஏன்னா எந்த ஒரு இஷ்யூஸ்மே நம்ம சைடா இருக்கட்டும் இல்ல உங்க சைடா இருக்கட்டும் வரக்கூடாது அப்படிங்கறக்காக தான் நம்ம இதை சொல்றோம். ஓகேங்களா, வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேட்டர்ன் பாத்திரலாம். இதோட வெயிட் எவ்வளவு இருக்குமே நம்ம பாக்கலாம். ஓகேங்களா, இன்னும் டக்கு டக்குன்னு போயிடலாம், ரொம்ப நம்ம லேட் பண்ணிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்குமே போர் அடிக்கும். வெயிட் அதே மாதிரி பிரைஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 கிராம்ஸ் மாதிரி வருது. 20 கிராம்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு 1,57,150 ரூபாய் அந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சில நீங்க வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஹெவியாவே இருக்கு. ஹேண்டில் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு தெரியும், நல்லா ஹெவியான ஒரு பீஸ் இது. இதோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாங்களா. இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 24 கிட்ட இருக்கு. 23 கிராம் 870 மில்லி மாதிரி வருது. ஒரு 24 கிராம்ஸ் அப்படிங்கும் போது ஒரு 1,88,550 அந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சில நீங்க வாங்கிக்கலாம். பாத்தீங்கன்னா இன்னுமே நல்ல ஹெவியான ஒரு பீஸ் இது. இதோட வெயிட் எவ்வளவு இருக்கு பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணியே நான் காமிக்கிறேன். இதோட வெயிட்மே பாத்திரலாம். ஓகேங்களா, உங்களுக்கு நல்லாவே கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். இதோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க.
இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 24 கிராம்ஸ் மாதிரி இருக்கு. 24 கிராம்ஸ்க்குமே கீழே ஒரு 23 அந்த மாதிரி தான் வருது உங்களுக்கு. 24 கிராம்ஸ் அப்படிங்கும் போது ஒரு 1,88,550 ரூபாய் அந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச்ல நீங்க வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இதெல்லாமே நீங்க இந்த பிரைடல் லெஹங்கா யூஸ் பண்ணும் போதெல்லாம் ரொம்பவுமே அழகா இருக்குங்க. இதோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. 18 கிராம் வருது. 18 கிராம் பார்க்கும்போது ஒரு 1,41,400 ரூபாய் அந்த பிரைஸ் ரேஞ்ச்ல. நம்மகிட்டயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 பவுண்ட் 3 பவுண்ட் அந்த மாதிரியான வெயிட்ல தான் நம்ம வந்து ஸ்டார்டிங் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம். அப்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு 16 கிராம் 15 கிராம்ல எல்லாம் எங்களுக்கு கிடைக்குங்களா அப்படிங்கும்போது அந்த டைம்ல நம்மளால நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எடுக்க முடியல. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்காகவே நிறைய பேர் கேட்டதுக்காகவே நம்ம வந்து இந்த வெயிட்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு 14 15 அந்த ஒரு வெயிட்ல இந்த மாதிரி நல்லா ஹெவியான பீசஸ் எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் 1-2 பீசஸ் வந்து அதுவும் நீங்க ஒரு 16 கிராம் 23 கிராம் 16 கிராமுக்கு மேலதான் நீங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஆனா நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 14 கிராம்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் ஒரு 1-2 பீசஸ் இருக்குமே தவிர நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி இவ்வளவு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காதுங்க. நிறைய டிசைன்ஸ் வெரைட்டிஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இப்போ ஒரு பீஸ் பார்த்து நம்ம ஒரு பீஸ் எடுக்கிறத காட்டிலும் அதுலயே நிறைய வெரைட்டிஸ் பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா. எப்பவுமே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு அதை வந்து எது எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இப்படி ஒரு சாட்டிஸ்ஃபைட் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஒரு பீஸ் இருந்து ஒரு பீஸ் நம்ம எடுத்துட்டு வரும்போது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்காது. அதனால இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதே மாதிரி சென்னையிலுமே இருக்குங்க. சென்னையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய நீட்ஸ் இருக்கறனால அங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம். இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 18 கிராம்ஸ் மாதிரி வருது. எதுவுமே உங்களுக்கு வந்து அதிகமான கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 24 கிராம்ஸ்க்கு மேல போகவே இல்லை. நிறைய கலெக்ஷன்ஸ்னா ஒரு 16 18 20 அந்த ஒரு வெயிட்லயே தான் உங்களுக்கு மெயின்டைன் ஆயிருக்கு. ஒரு 1-2 கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு 24 23 அந்த ஒரு வெயிட்ல வருது இல்லையா. 20 கிராம்ஸ் அப்படிங்கும் போது ஒரு 1,57,150 ரூபாய் அந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வரும் உங்களுக்கு. ஒரு 24ன்னு வைங்களேன், ஒரு அதை விட உங்களுக்கு ஒரு 40 ரூபாய் மாதிரி எக்ஸஸா வர மாதிரி இருக்கும். 40ல ஒரு 30,000 ரூபாய் மட்டும் தான் வரும். ஒரு 1,88,550 ரூபாய் அந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச்ல நீங்க ஒரு 24 கிராம்ஸ் எக்ஸாக்டா நான் ஒரு 24 கிராமுக்கு தான் நான் சொல்றேன். ஓகேங்களா. ஒரு 100 மில்லி 150 மில்லி இல்ல 1 கிராம் எல்லாம் எக்ஸஸா வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்ல நீங்க கம்மியா நான் சொன்ன வெயிட்டை விடமே இந்த 24 விட ஒரு 23 பாயிண்ட் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வர மாதிரி இருந்தா நீங்க என்ன வெயிட்டுக்கு வாங்குறீங்களோ அந்த வெயிட்க்கு வாங்கிக்கலாம். ஆனா நான் சொல்ற பிரைஸ்ல நீங்க 2 நாள் கழிஞ்சு வந்தா கண்டிப்பா கிடைக்காது. அதே பிரைஸ்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சேஞ்ச் ஆயிருந்தது அப்படின்னா நீங்க வேற ரேட்ல அதே ரேட் தான் சொன்னாங்க அந்த ரேட் தான் எனக்கு வேணும் யாரும் நிக்க கூடாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கலெக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட வெயிட் பாத்திரலாம். இங்க பாருங்க. இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 17.5 கிராம் மட்டும்தான் வருது. 17.5 கிராம் அப்படிங்கும்போது ஒரு 2 பவுண்டுக்கு மேல ஒரு 1.5 கிராம் எக்ஸஸா இருக்கு. ஒரு 16 கிராமுக்கும் 18 கிராமுக்கும் நான் சொல்றேன். ஒரு 16 கிராம்ல எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1,25,700 ரூபாய் 1,25,700 ருபீஸ்க்கு நீங்க வாங்கிக்கலாம். ஒரு 1.25 லட்சம் ரூபாய்க்கு இந்த ஒரு கலெக்ஷன் நீங்க வாங்கிக்க முடியும். அதுவே ஒரு 18 கிராம்ல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1,41,400 ரூபாய்க்கு 1,41,400 ருபீஸ்க்கு நீங்க இந்த ஒரு கலெக்ஷன் வாங்கிக்கலாம். அதாவது 16 கிராமுக்கு 2 பவுண்டுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா. மிடில் ஏதாவது வெயிட்ல வருது அப்படிங்கும்போது அந்த வெயிட்கான பிரைஸ் மட்டும் நீங்க கொடுத்தா போதும். இந்த ஒரு 17-18% வேஸ்டேஜ்ல இப்பவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 பீசஸ்க்கு மேல கலெக்ஷன்ஸ் பாத்துட்டீங்களா. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சாம்பிள் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான். நம்ம கிட்ட நிறைய சோக்கர் கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டிஸ்ல உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது அரபிக் டிசைன்ல இருக்கு, நகாஸ் பேட்டர்ன்ல இருக்கு, ஆன்டிக் பேட்டர்ன்ல இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து தனித்தனியா வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனல்ல நம்மள ரெகுலரா பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம சேனல்ல ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான வீடியோஸ் இருக்கு. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இம்போர்ட்டடான டர்க்கிஷ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கோ. ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்திருக்காது. நான் காமிக்கணும் கொடுங்கண்ணா கொஞ்சம் காமிச்சிட்டு நான் தந்துறேன் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ஏன்னா பிரைட்ஸ் நிறைய முகூர்த்தம் டேட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1 பவுண்ட்ல எல்லாம் பாத்தீங்க இப்ப பாக்குற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 1 பவுண்ட்ல வரக்கூடிய ஹாரம் கலெக்ஷன்ஸ். வி டைப்ல உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி யூ டைப்லயும் இருக்கு. யூ டைப் அப்படிங்கும் போது நம்ம வந்து இந்த ஒட்டியானம் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிடில் லென்த் வரும். நல்லா இந்த அளவுக்கு லென்த் வரும் உங்களுக்கு. லாங் ஹாரம் கிடையாது. லாங் ஹாரம் அப்படிங்கும்போது இந்த லென்த்ல வரும் இல்லையா. லாங் ஹாரம்லயே நம்ம கிட்ட 1 பவுண்ட் 1.5 பவுண்ட்ல எல்லாம் நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிடில் ஹாரம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூ டைப்ல வருது உங்களுக்கு. ஒரு ஃபிளவர் ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபிளவர் வச்சு வருது. 1 பவுண்ட் வைங்களேன் ஒரு 60,700 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு 13ல இருந்து
ஒரு 14% வேஸ்டேஜ்ல வரும். இந்த கலெக்ஷன்ஸ்ல நீங்க ஒரு 4 பவுன் 5 பவுன் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா ஒரு 10, 11 அந்த ஒரு வேஸ்டேஜ்ல நல்லாவே. அதுவே பிரைட்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா எப்படி நம்ம ஒரு 5 பவுனுக்கு மேல எல்லாம் தான் எடுப்போம் இல்லையா? அப்ப 10, 11% எல்லாம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நம்ம கிடைக்குதும் போது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து 20, 25, 22 வாங்குறவங்க இருக்காங்க. ஆனா அதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்றது, பிரைட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவ்வளவு வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குறதுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு 10, 11 அப்படிங்கும்போது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதுவும் இந்த லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் இவ்ளோ கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹேங்கிங்ல, அதுவும் மாங்கா டிசைன்ல வரக்கூடிய ஒரு கலெக்ஷன் இது. இதுவுமே உங்களுக்கு ஒரு மிடில் லென்த் மாதிரி வருங்க. இதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த ஹேங்கிங் மாதிரி கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, நான் நெக்லயுமே வச்சு காமிக்கிறேன். நல்லா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நீட் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் லைட் வெயிட்ல வாங்கணும்னு இருக்கீங்கன்னா வந்து விசிட் பண்ணி வாங்கிட்டு போய்க்கோங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இது போயிருச்சு, எனக்கு சோல்ட் அவுட் ஆயிருச்சு, என்கிட்ட இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்றீங்கனாலும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம 3 daysல நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். இது எல்லாமே உங்களுக்கு 1 பவுன் மட்டும்தான். 1 பவுன்னாலே 60,700 ரூபாய், 13-14% வாங்கிக்க முடியும். இன்னைக்கு கோல்ட் ரேட் உங்களுக்கு ஒரு 6,715 ரூபாய் இருக்கு. நேத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6,680 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருந்தது. ஒரு 50 rupees இல்ல ஒரு 35 rupees வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன். இங்க பாருங்க, இந்த பால் டிசைன் நல்லா இருக்கு இல்லையா? குட்டி குட்டியா டாட் டாட்டா கொடுத்து பண்ணிருக்காங்க. ஸ்டோன் ஒர்க் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. இங்க பாருங்க, இது நான் வச்சு காமிக்கிறேன். இதுவுமே உங்களுக்கு ஒரு 8 கிராம் மட்டும் தான் வருது. 8 கிராம்ல ரொம்ப நல்லா பார்வையா இருக்குல்ல, பார்க்கும்போது 8 கிராம் இருக்காது. இப்ப நம்ம போடுற செயின்மே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8 கிராம்ஸ்ல நம்ம வாங்கிருப்போம் இல்லையா? இந்த செயின் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 8 கிராம்ஸ் வருதுன்னு வைங்களேன். அதுல உங்களுக்கு அந்த 8 கிராம் வரக்கூடிய செயின்ல உங்களுக்கு ஹாரம் பண்ணி கொடுக்குறோம் நம்ம. அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. 8 கிராம்ல நம்ம செயின் பார்த்திருக்கோம். 8 கிராம்ல நெக்லஸ், அதுவும் நெக்லஸ் மோஸ்ட்லி நிறைய இடத்துல இருக்காது, 1.5 பவுனுக்கு மேல எல்லாம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது 8 கிராம்ல ஹாரம் எப்படிப்பா பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். வெறும் 8 கிராம்ஸ்லயே வச்சிருக்கோம். ஓகேங்களா? 8 கிராம்ஸ் அப்படிங்கும் போது ஒரு 60,700 ரூபாய்க்கு இந்த ஒரு ஹாரம் கலெக்ஷனை நீங்க வாங்கிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு 13 or 14% வேஸ்டேஜ் வாங்கிக்கலாம். அதுவே கொஞ்சம் ஹையா வாங்குறீங்க, ஹை வெயிட்ல வாங்குறீங்க அப்படிங்கும் போது நீங்க ஒரு 10, 11 அந்த ஒரு வேஸ்டேஜ்ல நீங்க வாங்கிக்க முடியும். இப்ப பாக்குற இந்த கலெக்ஷன்ஸ் ஓவராலா பாத்துருங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு 8 கிராம்ஸ்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். அதாலே தெரியல, ஒவ்வொன்றுல 8 கிராம் கூட இல்லைங்க, 8 கிராமுக்குமே கம்மியா இருக்கு. நான் 1 by 1 உங்களுக்கு வெயிட் போடுறேன். இது பாருங்க, இதுவுமே உங்களுக்கு ஒரு 8 கிராம்ஸ் மாதிரி வருது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம கிட்ட நிறைய இருக்கும், தெரியும் இல்லையா உங்களுக்கு? இது எல்லாமே உங்களுக்கு 8 கிராம்ஸ் மட்டும் தான் வருது. 8 கிராம்ஸ் அப்படிங்கும் போது நான் சொன்ன மாதிரி ஒரு 60,700 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம். 1 பவுன்ல எல்லாம் நம்ம செயின் வாங்கணும்னு நினைச்சிட்டு வர்றவங்களுக்கு ஹாரமே வாங்கிக்க முடியும் அப்படின்னா நம்ம நவரத்னாலதான் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 1-2 கலெக்ஷன்ஸ் கிடையாது, உங்களுக்கு சாய்ஸ் நிறையவே இருக்கும். இப்ப நீங்க எங்கேயாவது வெளியே போய் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைட் வெயிட்ல உங்களுக்கு 1 or 2 கலெக்ஷன்ஸ் இல்லாட்டி மேக்ஸிமம் ஒரு 10 கலெக்ஷன்ஸே வச்சிருக்காங்கன்னு வைங்களேன். நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா அதுக்காகவே நம்ம ஒரு ஷோரூமே ஓபன் பண்ணிருக்கோம்னு சொல்லலாம். சென்னை மக்களுக்காகவே நம்ம சென்னையிலுமே இன்னொரு ஷோரூம் நம்ம ஓபன் பண்ணிருக்கோம். நிறைய பேத்துக்கு நம்ம சென்னை ஷாப் எங்க இருக்குன்னு தெரியும், தெரியாதவங்களுக்கு இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன். நம்மளோட ஷாப் பாத்தீங்கன்னா வெல்கம் காலனி, திருமங்கலம் பஸ் ஸ்டாப்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல வெஸ்ட் அண்ணா நகர் வெல்கம் காலனில நம்மளோட ஷாப் லொகேட் ஆயிருக்கு. ஒரு 5 months ஆயிருக்குங்க நம்ம ஷாப் ஓபன் பண்ணி. நிறைய பேருக்கு தெரியாதவங்க மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. நம்ம இங்க வச்சிருக்கிற கலெக்ஷன்ஸ் காட்டிலும் அங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நிறைய பேத்துக்காக நிறைய இடத்துல இருந்து வரவங்களுக்காக நம்ம வச்சிருக்கோம். விசிட் பண்ணி பாருங்க. இப்ப பார்த்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் எங்களுக்கு. நீங்க கமெண்ட் பண்ணும்போது இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, இல்ல உங்களுக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தேவை அப்படிங்கறது எல்லாமே எங்களுக்கு கிளியரா தெரியும் இல்லையா? அதுக்காகவாவது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்ப இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது இல்லையா? இதே மாதிரி உங்களுக்கு யாராவது ரிலேஷன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இல்லாட்டியும் அவங்களுக்காவது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இவ்வளவு நேரம் உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.